அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையதி யா ரசூலல்லா உத்பியதி கல்லத் ஹில்லதி அதிருக்னே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுவின் திருநாமங்களில் ஒன்று. அல் முத்தஆலி, பொருள் மிக்க உயர்வானவன். அல் முத்தஆலி, மனிதர்களின் எண்ணங்கள் மற்றும் லட்சியங்களுக்கு அப்பாற்பட்டவன், எல்லாவற்றையும் விட மிகவும் உயர்வானவன், எந்த ஒரு தவறும் குறைபாடும் இல்லாத உன்னதமானவன். அல் குர்ஆனில் அத்தியாயம் 13 9வது வசனத்தில் அல்லாஹ் கண்ணுக்கு தெரியாத இரகசியங்களையும் அதன் சாட்சியங்களையும் அறிந்தவன், அவன் மிகப்பெரியவன் என்று அல் குர்ஆனில் வசனத்தில் வந்துள்ளது. அல் குர்ஆனில் அத்தியாயம் 4 36வது வசனத்தில் அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு இணையாக எதையும் வைக்காதீர்கள் என்றும், ஏழைகள் அனாதைகள் உறவினர்களுடன் அன்புடன் இருங்கள் என்றும் அல் குர்ஆனில் வசனத்தில் வந்துள்ளது. நிச்சயமாக அல்லாஹ் கர்வமுடையோரையும் வீண் பெருமை அடிப்போரையும் நேசிப்பதில்லை என்று அல் குர்ஆனில் கூறியிருக்கிறான். நாம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து செயல்களுக்கும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்மிடம் உள்ள அனைத்தும் அவனிடமிருந்தே வந்தவை. எனவே தக்வாவின் மூலம் அவனை நெருங்கலாம். யார் ஒருவர் பயபக்தியுடன் இருக்கிறாரோ அவர் அல்லாஹுவிடம் கண்ணியமடைவார். அவனே அனைத்தையும் நன்கறிந்தவன் என்று அல் குர்ஆனில் அத்தியாயம் 49 13வது வசனத்தில் வந்துள்ளது. அல்லாஹ்விடம் துவா செய்யும் போது அல் ஃபிர்தௌஸை கேளுங்கள், இது சொர்க்கத்தின் முக்கிய பகுதியாகும் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளதாக அல் புகாரியில் வந்துள்ளது. அல் முத்தஆலி என்று அதிகமாக ஓதி வந்தால் கஷ்டங்கள் நீங்கும். மாதவிடாய் காரணமாக உடலில் வேதனையுற்ற பெண்கள் இதனை அதிகமாக ஓதி வந்தால் சிரமங்கள் நீங்கும். நம் தேவைகள் நிறைவேற குளித்துவிட்டு தூய்மையான உடை அணிந்து விண்ணை நோக்கிய வண்ணம் இதனை அதிகமாக ஓதி இறைஞ்சினால் இறைவன் நம் தேவைகளை நிறைவேற்றுவான். இவ்வாறு அல்லாஹுவின் திருநாமங்களின் பொருள் உணர்ந்து துவா செய்து பயனடையலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.